ப்ரோமோ 2ல கமல் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்போதைக்கு பூர்ணிமாவுக்கு பதில் சொல்லாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. உடனே பூர்ணிமா கேட்குறாங்க, என்ன சார் என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கேட்குறாங்க. கமல் சொல்றாரு, அது ஒன்றும் விபத்து அல்ல, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போவீங்க, அதை நான் கேட்டுன்னு போகணும்னு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்றாரு. அதை சொல்லிட்டே இருக்கும்போது கமல் டக்குன்னு திரும்பிட்டு, அப்பா பூ கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா பூ கொண்டு வர சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா ஒரு மாதிரி பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பூ வைக்கிற மாதிரி என் காதலி பூ வைக்காதீங்கிற மாதிரி ஜாடையா கமல் சொல்றாரு. நீங்க வைக்கலாம் பூ, ஆனா நீங்க யாருக்கு வைக்கிறீங்கிறத சொல்லிட்டு தான் நீங்க உட்காரணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் கமல் சொல்றாரு, இங்க 3 கோடி மக்கள் இருக்காங்க, எங்க காதலெல்லாம் வைக்க முடியாது, அங்க இருக்க காதல யார் காதலையாச்சும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்றாரு. சொல்லும் போதே ஒரு டிஃப்ரெண்ட் டோன்ல சொல்றாரு. என்னைக்கு இல்லாம கமல் இன்னைக்கு தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாரு, உங்களோட திட்டம் நான் கேட்கும் போது பொய் சொல்லி சமாளிச்சுக்கலாம், இதானே உங்களோட திட்டம். உடனே பூர்ணிமா சொல்றாங்க, சமாளிக்கணும்னா எப்படி வேணா சமாளிச்சுக்கலாம் சார், இப்படிதான் கிடையாது, இப்ப நீங்க சமாளிக்கிறது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கமல் திரும்ப ஒரு அட்டாக் பண்றாரு. பூர்ணிமா அவங்கள சூப்பரா கமல் அவர் கேள்வி கேட்டாரு. அதே மாதிரி மாயாவை கேள்வி கேட்பாரா இல்ல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்ல கமல் அவர் கண்டிப்பா மாயாவை கேள்வி கேட்பார்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.